அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றினா அப்பளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வட்டப்பளம் இதை பற்றின டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது எப்படின்னா, இப்போது நம்ம நார்மலாக இப்போ நம்ம அப்பளம் வாங்கினாலே என்ன ஆகும்னா, அதில் வந்து இப்படி ஒரு மாதிரி நெருன்னு மாவோடு தான் இருக்கும் அப்பளம் பொதுவாகவே. அந்த மாவை வந்து நம்ம இப்படியே நம்ம அந்த மாவோடு நம்ம பொரிச்சோன்னா அந்த எண்ணெயெல்லாம் வந்து என்ன ஆகும்னா அப்படி கருப்பாயிரும். கருத்து போயிட்டு அடுத்த தடவை நம்ம அந்த எண்ணெயில் பொரிக்க முடியாது. பொரிச்சோன்னா அந்த கருப்பு அந்த கருகுன அந்த துகள்கள் மாவோட துகள்கள்லாம் அடுத்த தடவை பொரிக்கிற அந்த அப்பளத்தில் வந்து ஒட்டிடும். அப்போ அந்த அப்பளம் வந்து அப்படி கருப்பாக அது நல்லாயிருக்கும். யாரும் சாப்பிடவும் மாட்டாங்க. கருகி இருக்கிற தூள் இருக்குது, அதனால் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அது நல்லாவும் இருக்காது. அதனால அந்த மாதிரி நமக்கு வரக்கூடாது அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, அப்பளம் வாங்கின உடனே இந்த மாதிரி ஒரு டவுல் எடுத்துக்கணும். இது வந்து இந்த தேங்காய் பூ டவுல்னு சொல்லுவாங்களா, சின்னது கை துண்டு மாதிரி எடுத்துக்கிட்டு இதில் நம்ம என்ன பண்ணிடணும், இது நல்லா தொடச்சிடணும். அப்போ தான் அந்த மாவு நல்லா வந்துடும். இப்போ சில நார்மலாக வந்து இந்த காட்டன் துணியிலலாம் நம்ம தொடச்சோன்னா என்ன ஆகும், அந்த மாவு வராது, கொஞ்சம்தான் வரும். அதுவே வந்து நம்ம அந்த இதில் தொடச்சிட்டு நம்ம எந்த ஸ்டோரேஜ் டப்பாவில் வைக்கிறோமோ, இந்த சில்வர் டப்பா, இந்த மாதிரி டப்பாவில் நம்ம வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி தொடச்சி வச்சிட்டோன்னா என்ன ஆகும்னா, மாவு வந்து அந்த மாவு நல்லா போயிட்டு வெறும் அப்பளம் மட்டும் இருக்கும். நம்ம பொரிக்கிற அந்த எண்ணெய் வந்து இந்த துகள்கள் விழாமல் சுத்தமாகவே வெள்ளை இருக்கும். அப்பளம் பொரிச்ச எண்ணெய் மாதிரியே இருக்காது, நல்லாவே இருக்கும். அதில் வந்து நம்ம வேறு எது வேணாலும் சுட்டுக்கலாம், பொரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வேறு எதுக்கும் தாளிக்க கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பொதுவாகவே வந்து எண்ணெயெல்லாம் வந்து ரொம்ப வந்து இது பண்ணக்கூடாது. ரொம்ப சட்டியை காய வச்சு ரெண்டு மூணு தடவைக்கு மேலே பண்ணக்கூடாதும்பாங்க. நான் வந்து 2 தடவைக்கு மேலே பண்ண மாட்டேன். ஒரு தடவை பொரிப்பேன், 2 தடவை பொரிப்பேன். அதுக்கப்புறம் ஒன்று அதை எதுக்காவது தாளிக்கிறதுக்கு எதுக்காவது யூஸ் பண்ணிக்குவேன், இல்லை மீன் பொரிக்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன். ஏதாவது ஒன்றில் வந்து யூஸ் பண்ணிடுவேன். அதை வந்து திருப்பி வந்து அதில் வந்து அப்பளம் பொரிக்க மாட்டேன். ஏன்னா அது வந்து ஓயாமல் நம்ம வந்து அந்த எண்ணெயை வந்து காய வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம உடம்புக்கு கெடுதல் அப்படின்றனால. இப்போ இந்த மாதிரி நல்லா நீங்கள் இப்படி நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா இதில் உள்ள அந்த மாவு வந்து அந்த அப்பளத்தை விட்டு போயிட்டு அப்பளம் வந்து நமக்கு வந்து சூப்பராக. இப்போ நம்ம அப்பளத்தை வந்து தொடச்சாச்சு. இப்போ வீட்டில் வந்து டெய்லி அப்பளம் சாப்பிட்றவங்க இருக்கிறனால கொஞ்சம் நிறையாவே வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணையில் சில பேருக்கு என்ன ஆகும்னா, ஒரு மாதிரி புழுத்த மாதிரி வண்டு வர வாய்ப்பு இருக்குது. அந்த வண்டு வராமல் இருக்க என்ன பண்ணிடுறேன், இதில் வந்து நம்ம காஞ்ச மிளகாய் போட்டு வச்சுரும். அதுக்கப்புறம் பொதுவாக அப்பளத்தோட வந்து என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு கட்டி நெல்லல் மரம், அப்புறம் இந்த காஞ்ச மிளகா போட்டாச்சா, இது ஒரு கட்டி பெருங்காயத்துண்டு. இது ஏன் அப்பளத்தோட போகிறோன்னா, அப்பளம் நல்ல வாசனையாகவும் இருக்கும். பெருங்காயம் போட்டாலும் புழு பூச்சி எதுவும் வராது. அது கட்டி பெருங்காயம் வந்து நான் இங்கே வாங்கினதில்ல, மதுரையில் வாங்கினது. இங்கே சென்னையில் இந்த மாதிரி கிடைக்காது, மதுரையில் மட்டும்தான் கிடைக்கும். இது நல்லா கல் மாதிரியே இருக்கும். நமக்கு தேவைப்படையில் சும்மா ஒரு தட்டு மிக்சியில் போட்டு நுணுக்கிட்டோன்னா தூளாயிரும். இதே வந்து நம்ம சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை போட்டு வச்சுருவோம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போ வந்து இந்த அப்பளம் பொரிக்கிறதுல வந்து எப்படின்னா, எல்லாருமே வந்து அப்பளம் சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. வீட்டில் ஒருத்தர் தான் சாப்பிடுவாங்க. சில பேருக்கு அப்பளம் பிடிக்காது, 2 பேர் சாப்பிடுவாங்க. அப்போ நம்ம அது உங்களுக்கு அதிகமாக வறுக்கிற மாதிரி வராது, கொஞ்சமாக வறுக்கிற மாதிரி தான் வரும். இப்போ ஒரு 2-3 அப்பளம் தான் நமக்கு வறுக்கிற மாதிரி வரும். அப்படிங்கல இப்போ பெரிய அப்பளமாக இருக்குது, நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிக்கிற மாதிரி வரும். அப்படிங்கல அந்த எண்ணெய் வந்து நமக்கு வேஸ்டேஜ் ஆகும். நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாது. அது வந்து கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றி நம்ம சிக்கனமாக நம்ம அந்த எண்ணெயை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம செய்யணும். அப்படின்னா இந்த பெரிய அப்பளமாக இருக்கிறத என்ன பண்ணிடுங்க, இப்படி மடக்கி விட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அழகாக 2ஆக வந்துடும். இந்த பார்த்திங்களா, 2ஆக கிடச்சிருச்சு. இல்லை எங்களுக்கு இன்னும் சிக்கனமாக வேணும், வந்து நாங்கள் கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றி பொரிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிடுங்க, இந்த மாதிரி பாருங்கள், இதே அப்படி இன்னும் மடக்கி இதை இப்படி பண்ணிட்டீங்கன்னா இப்போ 4 பாகமாக வந்துருச்சு. இந்த பாருங்கள், நிறைய அப்பளம் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த குட்டி அப்பளமாகவே இருக்குது. ஏன்னா யாருமே வந்து அப்பளத்தை வந்து பெருசாக பொரித்து முழுசாக வாயில் வச்சு ஒரே அப்பளத்தை முழு வாயில் சாப்பிட போகிறதில்ல. அப்பளன்றதே கொஞ்சம் உடச்சி தான் நம்ம சாப்பிட போகிறோம். அதுக்கு முழுசாக தான் பொரிச்சு வைக்கணும்னு இல்லை. இப்போ யாராவது கெஸ்ட்டுங்க வந்தால் நம்ம ஒரு அழகாக முழுசாக பெருசாக பொரிச்சு வைக்கலாம். நம்ம வீட்டில் தான் பொரிக்கிறோம், அதுவும் ஒரே ஒரு ஆளுக்கு பொரிக்கிறோம், அதுவும் அவங்க 2-3 அப்பளம் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி உடச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், இப்படி போட்டு பொரிச்சு எடுக்கையில் நமக்கு எண்ணெய் செலவு ரொம்ப மிச்சமாகும், எண்ணெயும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க. தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா கூட இந்த மாதிரி தான் செய்வாங்க.
இந்த ஐடியா எல்லாருக்கும் தெரிஞ்சதாக தான் இருக்கும். நான் தெரியாதவங்களுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த ஐடியா சொல்லிகிட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாருங்கள், 5 நிமிஷம் தான் கீரையை வந்து ஆஞ்சாச்சு. இந்த கீரையோட பயன்களும் நான் உள்ளே சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி 5 நிமிஷத்தில் இந்த முருங்கைக்கீரை ஆயிடுறதுன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்கீரையை பற்றின பயனுள்ள குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். அந்த முருங்கைக்கீரைனால் நமக்கு வந்து எவ்வளோ நன்மை இருக்குது, எவ்வளோ சத்துக்கள் இருக்குது, அதை தான் பார்க்க போகிறோம். நார்மலாகவே முருங்கைக்கீரைன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இதில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து இப்போ இந்த முருங்கைக்கீரை சாப்பிடையில் நமக்கு என்ன பண்ணுவோம்னா, ரத்தம் இல்லாதவங்களுக்கும் ரத்தம் ஊறும் இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்றாங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து இந்த காம்புகளில் கூட அவ்வளோ சத்து இருக்குமாங்க. இந்த காம்பை கூட வந்து நம்ம ரசம் வச்சு சாப்பிடலாம், சூப் மாதிரி போட்டு சாப்பிடலாம், சூப் மாதிரி வச்சு குடித்தாலும் அதுக்குண்டான சத்து கிடச்சிரும். சளி, அப்புறம் நிரந்தர சளி, அதுக்கு கூட வந்து இதுக்கு வந்து நிரந்தர சளி கூட இதில் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நமக்கு இருக்கிற அந்த நோய் பிரச்சனை காலகட்டத்துக்கு நம்ம உணவுலே வந்து மருந்து இருக்குது. நம்ம சாப்பிட்ற உணவுகள்லேயே அதிக மருந்துகள் இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த கீரை சாப்பிட்றனால நமக்கு வந்து இரும்பு சத்து கிடச்சிரும். அப்புறம் சளி பிரச்சனை இருக்காது, மூச்சு திணறல், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா சளி இருந்தால் தானே உங்களுக்கு அந்த மூச்சு திணறல், அந்த நுரையீரலில் போய் சளி அடைக்குதுன்றாங்க. இந்த மாதிரி கீரைகளை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதுதான் இப்போ வந்து தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு கூட இந்த கீரை வந்து அடிக்கடி கொடுத்தீங்கன்னா நல்லா தாய்ப்பால் ஊறுன்னு சொல்லுவாங்க. முருங்கைக்கீரைக்கு வந்து அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து இந்த மருந்து கெமிக்கலுக்கெல்லாம் கொஞ்சம் அப்பாற்பட்டது தான். இப்போ கீரை விளையிறனால அதில் பூச்சி மருந்து படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மரம்ன்றனாலே வந்து உங்களுக்கு வந்து நமக்கு வந்து பூச்சி மருந்து கூட அந்த அளவுக்கு வேலை இல்லை. அப்படிங்கல இது வந்து இந்த காம்பு, பூ, காய் எல்லாத்துலேயுமே வந்து இதுக்கு வந்து அவ்வளோ ஒரு நன்மையான விஷயங்கள்லாம் இருக்குது. முருங்கைக்கீரை வந்து முடிஞ்ச வரைய வாரத்துக்கு ஒரு நாளாவது எப்படியாவது கிடச்சா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு வந்து இந்த இரும்பு சத்து கிடைக்கும். முக்கியமாக பெண்கள் வந்து கண்டிப்பாக இந்த முருங்கைக்கீரை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நன்மை இருக்குது. லைட்டாக லேசாக கசப்பு தன்மை வரும் தான் முருங்கைக்கீரைனா. அதெல்லாம் ஒன்றும் பெருசுப்படுத்தாதீங்க, சாப்பிடுங்க. சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. பொதுவாகவே நம்ம இந்தியாவில் இருக்கிற உணவுகள் எதை எடுத்துக்கிட்டிங்களாலும் அந்த இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுக்கு தான் இந்திய உணவுகளில் வந்து சுவை அதிகம்னு சொல்லுவாங்க. அதை காய்கறியை எடுத்துக்காங்க, பழங்களை எடுத்துக்காங்க, இஞ்சி, பூண்டு எல்லாத்துலேயும் எடுத்துக்காங்களேன். இந்தியாவில் வளர்கிறது மட்டும்தான் அந்த ஒரு எஃபெக்டில் இருக்கும். மற்ற நாட்டில் வளர்கிற காய்கறிலேயோ கீரையிலையோ அந்த தன்மை இருக்காது. ஏன்னா அதில் கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும். நம்ம ஊர் இஞ்சி தான் நல்லாயிருக்கும், நம்ம ஊர் பூண்டு தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம இந்தியாவில் விளையிற எல்லா காய்கறிலையும் உள்ள டேஸ்ட் வந்து மற்ற ஊர்களில் கிடைக்காது, அந்த ஊர்களில் இருக்காது. இப்போ என்ன பண்ணிடலாம், இது எப்படி நம்ம ரொம்ப ஈஸியாக ஆயிடுறதுன்னு சொல்லி காட்ட போகிறேன். இது எப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போது நமக்கு வந்து காம்பு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஏன் இதை வந்து நம்ம வந்து இது பண்ணணும், ரொம்பையும் அதுக்காக வந்து முழு காம்போடு போட முடியாது. அதுக்காக இப்படி எடுத்துக்கோங்க, ஒரு இதை எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் இது ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. முருங்கீரை ஆயிறது ரொம்ப ஈஸி தான். இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி எடுத்துகிட்டு இதுலேருந்து இந்த ஒரு பீஸ் வருது, அப்படி என்ன பண்ணிடுங்க, இந்த இப்படியே உருவிடுங்க. அவ்வளோதான், இப்படியே உருவி போட்டுருங்க. ரொம்ப 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 ஈஸி இது. அந்த குட்டி குட்டி காம்பு இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அந்த காம்போடு நம்ம சாப்பிட்டா தான் நமக்கு வந்து அந்த இப்போ அந்த காம்பை சூப்பு போட்டு குடிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இது நம்ம அப்படியே உணவுலேயே சேர்த்துக்கிற மாதிரி ஆயிடுது. தனியாகவும் இல்லாமல் இந்த பாருங்கள், குட்டி குட்டி காம்பு தான். அந்த காம்பு ஒன்றும் ரொம்ப முத்துன காம்புன்னு சொல்ல முடியாது. இந்த பாருங்கள், இந்த பீது பாருங்கள், இந்த பீர அளவு காம்பு தான். இது வந்து நம்ம வெந்துடும், ஈஸியாகவே வெந்துடும். அதனால் நம்ம இப்படி தான் உருவணும். இப்படியே முழுசாக உருவி போட்டுறணும். பார்த்தீங்களா, நல்லா உருவம் வருது பாருங்கள். இந்த முருங்கைக்கீரை வந்து நம்ம இதே மெத்தடில் தான் ஈஸியாக உருவிடலாம். ரொம்ப கஷ்டமே இல்லை. பொடி பொடியாக ஒரு காம்பாலாம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. நம்ம இப்படியே உருவலாம். இன்னொன்று கூட பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதை இப்படி முழுசாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு
இந்த மாதிரி இப்படி பிடிச்சி இப்படியே உருவிடுங்க. இதை வந்து டக்கு 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 டக்குன்னு உருவி போட்டுடலாம். ஒன்றும் கஷ்டமே இல்லை. வேக வேகமாக உருவி வேலையை முடிச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் உடலுக்கு. முருங்கைக்கீரை சாப்பிட்றது எவ்வளோ நன்மைன்றது இது பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து தெரிஞ்சவங்களுக்காக நான் போடலை, தெரியாதவங்களுக்காக தான் போட்டிருக்கேன். எல்லோரும் பார்த்து பயன்பெறுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பந்து பந்தாக சூப்பராக வரணுமா? அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. ரொம்ப தண்ணி இப்போ இட்லி வைக்கையில் கொஞ்சம் ஓவராலாம் தண்ணி ஊற்றாதீங்க. இப்போது நம்ம தட்டு வைக்கிறதுக்கும் அதுக்கும் ஒரு 2 இன்ச்சு கேப் இருக்கணும். ஒரு 2 இன்ச்சு கேப் இருந்தால் தான் அந்த வந்து மலமலன்னு கொதிக்கையில் வந்து இட்லியில் வந்து தண்ணி படாமல் இருக்கும். இல்லாட்டினா அந்த இட்லியில் தண்ணி பட்டுரும். இப்போ என்ன பண்ணிட போகிறோம், இப்போ இட்லி தட்டை வந்து வச்சிட போகிறோம். அப்புறம் வந்து அந்த மேலே உள்ள வேர்வை தண்ணி வடியாமல் இருக்க என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பாருங்களேன், இந்த கேப் வருது பார்த்தீங்களா, இந்த கேப் வந்து இட்லி மேலே வர்ற மாதிரி வச்சுருங்க. அப்போ தான் வந்து மேலே வந்து வேர்வை தண்ணி வடியாது. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்படி தான் ஒட்டாமல் இட்லி ஊற்றணும். இப்படியே தான் நான் ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சதோட இப்படியே எத்தனை ஈடு இட்லினாலும் நான் இப்படியே ஊற்றிடுவேன். அதேமாதிரி இது குட்டி இட்லி சட்டின்றனால ரொம்ப ஹையாக வைக்காதீங்க அடுப்பை. ஓரளவுக்கு மீடியமாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான இட்லி ரொம்ப சூப்பராக அழகாக சட்டியில் ஒட்டாமல் நம்ம எடுத்துடலாம். அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி தண்ணி ஆகாமல் இது பண்ணாமல் எதுவும். அதே மாதிரி இட்லி வேகிறதுக்கு கரெக்டாக வந்து 8லேருந்து 10 நிமிஷம் வைங்க. குறைஞ்சது 8லேருந்து 10 நிமிஷம் வைங்க. வச்சுட்டு என்ன பண்ணிடுங்க, உடனே ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திறந்துட்டு அந்த இட்லி தட்டை எடுத்து இப்படி அடுப்பு மேடையில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தா போதும், உங்களுக்கு அந்த தட்டு ஆறிடும். இப்போ நம்ம வந்து இட்லி எப்படி ஒட்டாமல் வந்து எடுக்கிறதுன்ற டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். தட்டில் ஒட்டவே கூடாது, அந்த மாதிரி எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பண்ணிடும்னா, எண்ணெய் ஒரே ஒரு தடவை தடவுனா போதும். ஓயாமல் எண்ணெய் தடவணும்னு அவசியம் இல்லை, ஒரு தடவை தடவிட்டால் போதும். அதுலேயே நம்ம என்ன பண்ணிடலாம், இட்லியை ஊற்றி சட்டியில் வந்து வேக வச்சிடலாம். வேக வச்சோன்னே என்ன பண்ணிடுங்க, எடுத்து இந்த மாதிரி தனியாக அப்படி வந்து ஆற வச்சுருங்க. ஆற வைக்கணும், ரொம்ப நேரம் ஆற வைக்கணுமா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் வச்சாலே நமக்கு போதும். அந்த தட்டு சூடு போகணும், அவ்வளோதான். அந்த தட்டு சூடு ஒரு 5 நிமிஷத்தில் போயிடும். சரி, இல்லை எனக்கு அவசரமாக இட்லி வேணும் அப்படின்னு நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா என்ன பண்ணிடுங்க, இந்த பின்பக்கமாக இப்படி எடுத்து குழாயில் காட்டுங்க. இதை முன்பக்கம் காட்டக்கூடாது, பின்னாடி வச்சுட்டு இவங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி காட்டணும். இந்த மாதிரி குழாயில் காட்டினீங்கன்னா இட்லியில் படாது, ஆனால் தட்டு வந்து இட்லி வந்து ஆறிடும். இந்த மாதிரி காமிச்சிட்டு என்ன பண்ணிடுங்க, இப்போ என்ன பண்ணிடுங்க, இட்லி வந்து ஒரு இட்லி எடுக்கிறதுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணியும் ஒரு கரண்டியும் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு என்ன பண்ணிடுங்க, இப்போ என்ன பண்ணிடுங்க, இந்த பாருங்கள், பார்த்தீங்களா இட்லி நம்ம எப்படி எடுக்கிறோம். ஏதாவது ஒட்டி இருக்கா இட்லி தட்டில்? சுத்தமாக ஒட்டலை பாருங்கள். அதாவது இந்த தட்டு வந்து ஆறினாலே போதும், லைட்டாக ஆறினாலே போதும், இட்லி ஒட்டாமல் வரும். இது வந்து ஃபஸ்ட்டு ஈடு கூட கிடையாது, இது செகண்ட் ஈடு தான். எத்தனை ஈடு நீங்கள் வச்சாலும் இதே டெக்னிக்கில் பண்ணிங்கன்னா ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சாலே போதும், அழகாக அப்படி டாப்பாக கலண்டுக்கிட்டு வரும். பார்த்தீங்களா, நான் இன்னொன்று கூட எடுத்து காட்டுறேன். இதுவும் வந்து நம்ம ஆற வச்சு தான் வச்சுருக்கோம். எப்படி டாப்பாக கலந்துட்டு வருது பாருங்கள். நம்ம வந்து ஒன்றுமே இது பண்ணவே இல்லை, ரொம்பலாம் வந்து நம்ம ஹெவியாக இது பண்ண, லைட்டாக நம்ம ஆற விட்டால் போதும். 5 நிமிஷம் தான் டாப்பாக கலந்துட்டு வரும். நம்ம வந்து இது பண்ணவே தேவையில்லை. நான் இவ்வளோத்துக்கும் அதான் 1 டைம் தான் எண்ணெய் தேய்ச்சேன், திருப்பி தேய்க்கலை. இது நான் ரொம்ப ஈஸியாக இப்படி எடுத்துகிட்டேன் பாருங்கள் இட்லியை. ஆனால் இட்லி தட்டில் இதில் வந்து இட்லி ஒட்டவே இல்லை. இங்கே பாருங்கள் இட்லி எப்படி வந்திருக்குன்ட்டு. ஏதாவது வந்து ஒட்டி வந்திருக்கான்னு பாருங்கள். ஏதாவது அவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். எதுலேயுமே வந்து அந்த அப்பலை இவ்வளோத்துக்கு நான் 2 ஈடு ஊற்றிட்டேன். இது இப்போ 3வது ஈடும் நான் அப்படியே பாருங்கள் இதுலேயே தான் ஊற்றி வைப்பேன். எண்ணெயெல்லாம் தடவவே மாட்டேன். உங்களுக்கு நான் அதை ஸ்கிப் பண்ணாமல் தான் காட்டுறேன். 3வது ஈடும் நான் இப்படியே தான் ஊற்ற போகிறேன், இதுலேயே தான். இதுவும் வந்து இதே மாதிரி தான் வரும், ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும்.
நமக்கு ஒட்டவே செய்யாது. நான் ஃபுல்லாக தான் ஊற்றுறேன், ஒன்றும் இதாகல. ஆனால் அழகாக அப்படி பந்து மாதிரி வரும் இட்லி, புசு புசுன்னு வரும் இந்த இட்லி. பார்த்தீங்களா? இப்போ ஊற்றியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நான் ஏற்கனவே வந்து இட்லி வந்து தண்ணி தான் இருக்குது, தண்ணி போட்டு இந்த அளவு பார்த்துக்கோங்க. இட்லி இந்த அளவு தண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ வந்து இந்த தண்ணி பத்தாது, அதனால இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு அந்த தட்டு ஆறிடும். ஆறவும் நான் எடுத்தேன் பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக வந்தது. இப்படின்னு லேசாக அப்படி லைட்டாக கரண்டியில் இது பண்ணாலே அப்படி சூப்பராக வந்துச்சு இட்லி. கையில் ஒட்டலை, அதே மாதிரி சட்டிலையும் ஒட்டலை, தட்டில் ஒட்டலை. அதே மாதிரி நீங்களும் பண்ணலாம். சரி, இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீ அடுத்த வீடியோவில் பலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கழனி தண்ணி, அரிசி களைஞ்ச தண்ணியோட பலன்கள் தான் நான் இப்போ பார்க்க போகிறோம். இதை வச்சு நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றத வந்து டிப்ஸுகளை சொல்ல போகிறேன். இப்போ வந்து எப்படின்னா, நம்ம வந்து கழனி களைஞ்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு களைஞ்ச தண்ணியை எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத, இப்போ ஒரு அரிசியை நம்ம நல்லா வந்து ரொம்ப போட்டுலாம் களையக்கூடாது. ஒரு 2 களை தான் களையணும், அதுக்கு மேலே களையக்கூடாது. அதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு களைஞ்ச தண்ணியில் நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, மீனெல்லாம் அலசி முடிச்சிடுறோம் பாருங்கள். அலசி முடித்து லாஸ்ட்டாக மீனை எடுத்து நல்லா கூடையில் போட்டு வடிய விட்டுருவோம். வடிய விட்டு அந்த ஒரு மாதிரி அந்த தண்ணியெலாம் வடிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சிடணும், இந்த கழனிக்குள்ளே போட்டு வச்சிடணும். போட்டுட்டு ஒரு 1/4 ஹவர் இல்லாட்டினா ஒரு 1/2 மணி நேரம் அந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை வந்து நம்ம மீன் குழம்புல போட்டோன்னா மீன் கவுச்சியே அடிக்காது. இதே மாதிரியே நம்ம கோழியும் செய்யலாம். ஏன்னா கோழியும் அந்த கவுச்சி வாடை வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எலுமிச்சம்பழம்லாம் புளிவாங்க. ஆனால் அதெல்லாம் தேவையில்லை. நம்ம அன்றாடம் நம்ம கீழே ஊற்றுற கழனி தண்ணியிலேயே நம்ம வந்து நிறைய யூஸ்க்கு பயன்படுத்தலாம். அதில் வந்து அந்த வாடையெல்லாம் வராது. இந்த அதை யூஸ் பண்ணிட்டோன்னா அந்த கவுச்சி வாடை நல்லா கம்மியாகும். அதே மாதிரியே கருவாடையும் செய்யலாம். கருவாடை நல்லா அலசிட்டு கொஞ்சம் நேரம் கழனி தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம இது பண்ணோன்னா அந்த கருவாட்டில் இருக்கிற கவுச்சி வாடையும் போயிடும். சரி, அடுத்து என்ன பண்ணலான்னா, அதுலேயே வந்து நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் நறுக்கி போடலாம். அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதுக்கடுத்து இந்த வாழைத்தண்டு நறுக்கி போடலாம் அந்த தண்ணியிலேயே. அதாவது இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தண்ணி தான். இந்த ஃபஸ்ட்டு தண்ணியில் நம்ம அந்த வாழைக்காய், அதுக்கப்புறம் இந்த வாழைத்தண்டு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய், இல்லை நம்ம அன்றைக்கி அன்றாடம் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோமோ காய்கறிகள், அதை பூரா நம்ம கழனியில் நறுக்கி போட்டுட்டு கொஞ்சம், ஏன்னா கழனியில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது. அப்போ நம்ம காய்கறியை வந்து அதில் நறுக்கி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இருந்துட்டு நம்ம சமையல் பண்ணோன்னா நமக்கு வந்து நிறைய சத்துக்கள் கிடைக்கும். கழனியில் எவ்வளோ சத்து கிடைக்குதோ அதுக்கப்புறம் அந்த காய்கறியிலேயே நமக்கு கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி செய்யலாம் ஃபஸ்ட்டு தண்ணி. அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து இந்த கால் வலி, குறுக்கு வலிலாம் இருக்கும். அப்போ என்ன செய்யலான்னா, அதில் என்ன பண்ணலாம், அந்த கழனி தண்ணியில் கொஞ்சமாக உப்பை போட்டு அதை நல்லா சூடு பண்ணி, நமக்கு பொறுக்கிற சூடு நம்மளால் தாங்கக்கூடிய அளவு சூடு பண்ணிவிட்டு என்ன பண்ணிடலாம், அந்த முட்டிக்காலில் வந்து அந்த கழனி தண்ணியை ஊற்றலாம். இடுப்புலையும் அந்த கழனி தண்ணியை என்ன பண்ணிடலாம், இடுப்பு வலி உள்ளவங்க அந்த இடுப்புலையும் ஊற்றினோன்னா நமக்கு அந்த இடுப்பு வலி நல்லா கேட்கும். அதே மாதிரி அந்த முட்டி வலி, கால் வலி எதுவாக இருந்தாலும் கேட்கும். சரி, அப்போ இன்னும் நமக்கு பாதத்துக்கு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அந்த கழனியில் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம பொறுக்கிற சூடு வச்சு 2 பாதத்தையும் நம்ம அந்த கழனி தண்ணிக்குள்ளே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்தோன்னா நமக்கு கால் வலி, அந்த பாதத்தில் உள்ள கிருமிகள் எல்லாமே எடுத்துரும். அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது பூரா நம்ம ஃபஸ்ட்டு கழனி தண்ணியில் நம்ம பண்ணிடலாம். அடுத்து நம்ம செகண்டாக களையிற கழனி தண்ணியை நம்ம சாப்பாட்டுக்கே யூஸ் பண்ணலாம். அது வந்து ரசத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கழனி தண்ணியில் வந்து நிறைய அந்த சத்துக்கள் நிறைய இருக்குது. அதில் நிறைய விட்டமின் சத்துக்கள் இருக்குதுன்னு கூட சொல்லுவாங்க. அந்த விட்டமின் சத்தெல்லாம் நமக்கு கிடச்சிரும். ரசத்துக்கு யூஸ் பண்ணலாம். புளிச்சாறுன்னு சொல்லுவோம், அந்த காலங்களில் வைப்பாங்க புளிச்சாறுன்ட்டு. அந்த புளிச்சாறை அதுலேயே செய்யலாம். புளியை அதில் ஊற போட்டுட்டு நம்ம களைஞ்சி நம்ம யூஸ் பண்ணால் அதுவும் ரொம்ப நல்லது. அதில் நமக்கு அந்த சத்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வேறு எதுக்கும் நம்ம அதுலேயே வந்து என்ன பண்ணிடலாம், சில பேர் என்ன பண்ணுங்க, முடிஞ்ச வரை அரிசி இப்போ வடிக்கிறீங்க, சோறு வடிக்க போகிறீங்க அப்படின்ற, இல்லை குக்கரில் தான் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஒரு களை களைஞ்சா போதும். இல்லை அந்த தண்ணியை வந்து கீழே தான் ஊற்ற போகிறோம், அடுத்த களை நீங்கள் களைய வேணாம். கழனியை அதாவது அரிசி நீங்கள் களைய வேண்டாம். ஏன்னா அந்த முத கழுவு ஏன் நல்லா நம்ம கழுவுறோன்னா, அந்த அரிசி எங்கெல்லாம் போயிட்டு எங்கெல்லாம் வந்ததோ அதனால அதை கழுவி நம்ம கீழே ஊற்றுறோம். அந்த 2வது ஏன் களையணும் வேணான்னு சொல்கிறேன்னா, அதில் நிறைய நமக்கு சத்து கிடைக்கும். அதனால் அப்படியே நீங்கள் சாப்பாடு வச்சிடலாம். 2வது களையாமையே
இப்போ குழம்புக்கு ரசத்துக்கு எதுக்காக நமக்கு அந்த தண்ணி தேவைப்பட்டால் தான் நீங்கள் 2வது களைஞ்சி அந்த தண்ணியை எடுங்க. இல்லை தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிடுங்க, ஒரு களைஞ்சாலே போதும். ஒரு தடவை களைஞ்சி கீழே ஊற்றுறதோ, இல்லை அந்த ஃபஸ்ட்டு கழனியை வந்து நம்ம எதுக்கெலாம் நான் யூஸ் பண்ணணும்னு சொன்னனோ அதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அன்றாட தேவைக்கு நமக்கு கண்டிப்பாக அரிசி களையிற தண்ணி நமக்கு அன்றாட தேவைக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதனால அந்த அரிசி களையிற தண்ணியை அன்றாடம் நமக்கு தேவையானதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதை வீணாக்காமல் இந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் வந்து நமக்கு அவ்வளோ பலன்கள் இருக்குது, அவ்வளோ யூஸ்ஃபுல்லு நமக்கு. அதனால் நம்ம எப்போதுமே அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம தினமும் அந்த அரிசி களைஞ்ச தண்ணியை கீழே ஊற்றாமல் நமக்கு அன்றாடம் நமக்கு எதுக்கெலாம் தேவையோ அதுக்கெலாம் பயன்படுத்திக்கலாம். இந்த குறிப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் தண்ணியில் வந்து நமக்கு வந்து எவ்வளோ பலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கழனி தண்ணியில் எவ்வளோ பலன்கள் இருக்குது நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். 5 நிமிஷத்தில் மிக்சியை இப்படி புதுசு போல் வெள்ளைன்னு ஆக்கணுமா? வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மிக்சியை வந்து க்ளீன் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அந்த மிக்சி வந்து எதை வச்சு வேணாலும் க்ளீன் பண்ணலாம். இது வந்து நான் உங்கள்கிட்ட காட்டணுன்றக்காக தான் இவ்வளோ அழுக்காக்கி வச்சுருக்கேன், இல்லாட்டினா அப்பப்போ தொடச்சிருவேன். இது வந்து ஒயிட் கலர் மிக்சி. நான் இதை எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு காட்டு தான். நிறையா பேர் வந்து பேஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, எது வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து இப்போ நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, பாத்திரம் வளர்க்குற லிக்விடு தான் எடுத்திருக்கேன். இது வந்து எந்த கம்பெனி வேணாலும் எடுத்துக்கலாம். எது அதாவது எங்கே உங்களுக்கு ஆன்லைனில் கிடச்சாலும் சரி, எங்கே கிடச்சாலும் சரி அது எடுத்துக்கோங்க. நான் அது ரொம்பலாம் எடுத்துக்கல, 1/2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூனுக்கு வந்து ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் வந்து ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலும் பரவாயில்ல, இல்லை வந்து இந்த மாதிரி பல் விளக்குற அந்த பழைய ப்ரஷ் இருக்குல்ல அதை வச்சு தேய்ச்சாலும் பரவாயில்ல. இது வந்து நல்லா போயிடும். இந்த அழுக்கு எவ்வளோ அழுக்கு இருக்குது, இந்த அழுக்கெல்லாம் வந்து போயிடும். ரொம்ப தண்ணியை வந்து இது பண்ணிக்க வேணாம், லைட்டாக தொட்டு தேய்ங்க. ஏன்னா தண்ணி வந்து நம்ம மிக்சியில் வந்து ஊற்றிடக்கூடாது. அதனால் என்ன பண்ணணும், இதை வச்சே நம்ம வந்து தேய்ச்சிடலாம். இது நான் ஏன் ப்ரஷ் எடுத்திருக்கேன்னா, இந்த மாதிரி இடையில வந்து இந்த ப்ரஷ் போட்டால் தான் சரியாக வரும். இது தெரியும் தான் எல்லாருக்கும், இருந்தாலும் வந்து நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இந்த பாருங்கள், இந்த இடைக்கு வந்து இடையில உள்ள அழுக்க போகிறதுக்கு நம்ம வந்து ப்ரஷ் வச்சு தேய்க்கணும். அதே மாதிரி அந்த மேலே உள்ளுக்குள்ளே தேய்க்கிறதுக்கும் அந்த டாப்பில் தேய்க்கிறதுக்கும் இந்த ப்ரஷ் கண்டிப்பாக தேவைப்படும். ஸ்க்ரப்பர் போட்டு நம்ம தேய்க்கலாம், இருந்தாலும் ரொம்ப அதை போட்டு இதுனா வந்து நம்ம எப்படி பல்லு விளக்குறதுல ப்ரஷ் வச்சு தேய்ச்சோன்னா நல்லா மிக்சி வந்து நல்லா புதுசு மாதிரி இருக்கும். ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சோன்னா அது உங்களுக்கு வந்து கிராச் விழுகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால நான் வந்து அது ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ண மாட்டேன். நார்மலாக இதை போட்டே நல்லா வந்து தேய்ச்சி இது பண்ணிடுவேன். இதுக்கு வந்து இவ்வளோ கூட நான் எடுத்திருக்கேன், இவ்வளோ கூட ஆகாது. அந்த 1/2 ஸ்பூன் கூட ஜாஸ்தி தான், ஒரு 2-3 ஸ்பூன் போட்டாலே போதும். ஏன்னா இந்த மிக்சிக்கு அது வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இதை வந்து தண்ணி போட்டு எக்கார்ந்து கொண்டு துடைக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து பொதுவாகவே இது வந்து மைக்ரோ சாஃப்ட் கிளாத்துன்னு சொல்லி வச்சுருக்கேன். இது வந்து கேஸ் ஸ்டவ் இந்த டேபிள், இந்த டீபாய், அதுக்கப்புறம் டேபிள் எல்லாமே துடைப்பேன். ஃப்ரிட்ஜ் எல்லாமே இந்த மைக்ரோ சாஃப்ட் கிளாத் வச்சு தான் நான் துடைப்பேன். இது வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து நல்லா நம்ம அலசி டைட்டாக புழிஞ்சிட்டோன்னா உங்களுக்கு வந்து அதில் ஈரமே இருக்காது. ஆனால் லைட்டாக ஈரம் இருக்கும், ஆனால் தண்ணியாக இருக்காது. நம்ம இதை வந்து இதை மாதிரி வச்சுட்டு நம்ம துடைக்கல என்ன ஆகும்னா, நம்ம இப்போ ரொம்ப ஈரம் படாத இடத்துல கூட நம்ம இதை வச்சு துடைச்சிடலாம். இப்போ மிக்சிக்கு நான் வந்து இந்த துணி தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் இதில் பாருங்கள், ஒரு துளி கூட தண்ணி இருக்காது. நல்லா புழிஞ்சாச்சு. இது நல்லா டைட்டாக புழிஞ்சிட்டோமா, ஆனால் இதை வச்சு துடைக்கல நல்லா அந்த அழுக்கெல்லாம் பளிச்சுன்னு வந்துடும். வாங்க நான் மிக்சி ஃபுல்லாக உங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி பாருங்கள். நம்ம அந்த மிக்சி ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணி தேய்ச்சிட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை. அந்த பாருங்கள், நம்ம அந்த லிக்விட் கூட இன்னும் அப்படியே இருக்க தான் செய்யுது, நமக்கு ரொம்பலாம் ஒன்றும் காலி ஆகலை. இப்போ நான் அந்த கிளாத் வச்சு துடைக்கிறேன் பாருங்கள், எப்படி ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த பாருங்கள், இவ்வளோ மோசமாக இருக்கிறத இந்த கிளாத் வச்சு துடைக்கவுமே அப்படியே பளிச்சுன்னு ஆயிரும் மிக்சி. எவ்வளோ அழுக்காக இருந்தது இந்த மிக்சி. இப்போ இந்த கிளாத் வச்சு துடைக்கவுமே எப்படி பளிச்சுன்னு ஆகுதுன்னு நீங்களே உங்கள் கண் கூட பார்ப்பீங்க. வந்து ரொம்ப நமக்கு வந்து மிக்சியும் வந்து நமக்கு வந்து எதுவும் ஆகாது, அதே மாதிரி தண்ணி படாது, எதுவுமே பண்ணாது, ரொம்ப பளபளன்னு ஆயிரும்.
நமக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும் இது வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு மிக்ஸி. ஆனால் இவ்வளோ அழுக்காயிருச்சே, இது இவ்வளோ ரொம்ப கஷ்டமோ அதை க்ளீன் பண்ண அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். இந்த பாருங்கள், துணி அப்படி கொடுத்து இப்படி சுற்றுங்க, அழகாக அந்த உள்ளுக்குள்ளெல்லாம் அப்படி க்ளீன் ஆகி வந்துடும், பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகும். அவ்வளோதான். இந்த துணியை உள்ளே கொடுத்து இப்படி நம்ம சுற்றிட்டோன்னா அந்த தண்ணி ஒன்று கூட இருக்காது, அப்படியே உறிஞ்சி எடுத்துரும் அந்த தண்ணியை. ஒரு பொட்டு தண்ணி கூட நமக்கு, நான் தண்ணி போடவும் இல்லை, இந்த லிக்விட் போட்ட இதையே வந்து அது அழகாக எடுத்துரும். இப்போ நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு மிக்ஸி, செம்ம புதுசு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் மிக்ஸி எவ்வளோ புதுசு மாதிரி இருக்குன்ட்டு. முதல்ல எவ்வளோ அழுக்காக இருந்தது பாருங்கள், கொஞ்சம் கூட கரை இல்லை. எப்படி சூப்பராக புதுசு மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகலை, வெறும் 5 நிமிஷம்தான் ஆச்சு. நீங்கள் எந்த லிக்விட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பாத்திரம் விளக்குறதா இருந்தாலும் சரி, துணி துவைக்கிறதா இருந்தாலும் சரி. ஆனால் ஒரு 1/4 ஸ்பூன் அந்த அளவு, கொஞ்சோன்னு 1/2 ஸ்பூன் இப்படி பளபளன்னு நல்லா அப்படி புதுசு மாதிரி ஆயிரும். அவ்வளோ ரொம்ப சூப்பராக புதுசாக வெள்ளை வெள்ளைன்னு ஆயிடுச்சுல. நீங்கள் இதை போல் செய்யுங்க உங்கள் வீட்டில். எவ்வளோ பளீர்னு இருக்குது பாருங்கள் வெள்ளையா. நம்ம ஒன்றும் ரொம்பலாம் கஷ்டப்படலை, வெறும் 5 நிமிஷம் ஜஸ்ட்டு அந்த ப்ரெஷ்ஷால் லைட்டாக தேய்ச்சோம், அவ்வளோதான். ஆனால் ரொம்ப பளபளன்னு ஆயிடுச்சு மிக்ஸி, சூப்பராக ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். DIY தான். வீட்டில் வந்து இப்போது உங்கள் வீட்டில் வந்து பழைய தலகாணி உரம் இருக்குன்னா அது அப்படியே ஒரு மாதிரி வெளுத்து போய் பழசாயிரும். அதை நீங்கள் ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ணோன்னா அது எதை யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுட்ருப்பீங்க. அதுக்கு நம்ம வந்து இதை பிரயோஜனமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த தலகாணி உரையை வந்து நல்லா மடிச்சுக்கோங்க. இப்படி 2ஆகவும் இது 4ஆக மடிச்சாச்சு. 4ஆக மடிச்சாச்சா. இப்போ என்ன பண்ணிடுங்க, இந்த மாதிரி 6ஆக மடிச்சிருங்க. ஸோ இப்படி மடிச்சிடுறோமா. இப்படி மடிச்சிட்டோன்னா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிடுங்க, ஊசி நூல் வச்சு ஒரு தையல் போட்டுருங்க. அதே மாதிரி இங்கேயும் ஊசி நூல் வச்சு சும்மா ஒரு சின்ன தையல் போட்டால் கூட போதும், ரொம்ப ஒன்றும் ஹெவியாக தைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து மிஷினில் தைக்க முடியாது. அதனால் இப்போ இங்கே ஒரு தையல், இங்கே ஒரு தையல். அது எப்படி போடுறதுன்னு நான் காட்டுறேன். இது நம்ம என்ன செய்ய போகிறோன்றதையும் பாருங்கள். இந்த பாருங்கள், ஊசி நூலை இப்படி கொடுத்து இப்படி தான் நம்ம வந்து தைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த இங்கே பாருங்கள், இப்படி கொடுத்து இப்படி எடுத்து ரொம்ப ஹெவியாலாம் நம்ம தைக்க தேவையில்லை. நம்ம இந்த சும்மா தைப்போம்ல, இந்த மாதிரி இந்த சுத்து தையல் மாதிரி, அந்த மாதிரி தைச்சாலே போதும். ஒரு 2-3 தையல் தைங்க போதும். இதுக்கு நமக்கு ஊசி நூல் இருந்தாலே போதும். அந்த ஊசி நூல் வந்து அந்த 4ஆக கோர்த்துக்கோங்க. ரெட்டையாக கோர்த்திங்கன்னா 4ஆக வரும். பார்த்தீங்களா, நான் 4ஆக தான் கோர்த்துருக்கேன். அது கொஞ்சம் கனமாக இருக்கணும், அப்போ தான் வந்து நம்ம இதை வந்து தைக்கிறதுக்கு கரெக்டாக வரும். ரொம்ப ஈஸி தான் இதை தைச்சிக்கிறது. நம்ம வந்து தையல் மிஷின்லாம் தேவை கிடையாது. நம்ம இதுலேயே ஒரு 2-3 தையல் மட்டும் தைச்சிக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து இப்படி வத்துட்டா வேலை முடிஞ்சிச்சு. இது வந்து நம்ம இப்போ இந்த பக்கம் தைச்சாச்சு. அதே மாதிரியே நம்ம இந்த பக்கமும் தைச்சிடலாம். இந்த சைடு தைச்சிட்டோம். ஒரு சைடு இங்கிட்டு வந்து ஃபுல்லாக மூடி இருக்கிறனால இங்கே தேவையில்லை. ஆனால் இந்த சைடு தைச்சாச்சு. இப்போது இந்த சைடும் நம்ம இப்போ தைச்சிடலாம். தைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதை வந்து 8ஆக மடிச்சிட்டோம். மடிச்சுட்டு இந்த முனையிலே இந்த பாருங்கள் ஒரு 2-3 தையல் தான் போட்டேன். இந்த முனையிலே 2-3 தையல் தான் போட்டேன். இது தலகாணி, காட்டன் தலகாணி வரனால நமக்கு வந்து தைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, நல்லா ஈஸியாகவே நுழையும். இதுவே வந்து நம்ம அதை மிஷின்லலாம் தைக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும்.
இப்போ நம்ம எதுக்காக இதை நம்ம தச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால், இதை நம்ம இப்போ எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம்னா, இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு தலகாணி உரையை பெருசாக தூக்கி பிடிக்கல. இப்போ அடுப்பு இது வந்து நான் அடுப்பு பிடிக்கிறதுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன். புடு துணிக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நார்மலாக நீங்கள் அந்த தலகாணி உரையை ஃபுல்லாக தூக்கி பிடிக்கல, மடிச்சுட்டு நீங்கள் பிடிச்சா கூட என்ன ஆகும்னா, சில நேரத்தில் படக்குன்னு வந்து அது அவுந்துட்டு வந்துடும். அவுந்துட்டு வரையில் என்ன ஆகும்னா, நீங்கள் பிடிக்கல போய் நெருப்பில் பட்டுரும். அடுப்பில் வந்து தீ எரிஞ்சிட்டு இருக்குமா, அதில் போய் பட்டுட்டு அது வந்து அப்படியே நெருப்பு பிடிச்சிரும். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு சின்ன இதை தானே நம்ம தூக்க போகிறோம் அப்படின்னு இந்த துணியை தூக்கையில் அது ஒன்றோட ஒன்று இழுத்துக்கிறோம், பெரிய துணி வச்சு நம்ம யூஸ் பண்ணால். ஆனால் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோன்னா இது வந்து நல்லா கனமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சோறு வடிக்கிறோம், ஒரு பெரிய சட்டி தூக்கி சோறு வடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து 2 பக்கமும் நம்ம பிடிச்சி வடிக்கணும். அதுக்கு என்னதான் நம்ம பெரிய துணி வச்சு பிடிச்சாலும் அது கனமாக இருக்காதா, அதனால சுட தான் செய்யும். அதுவே இந்த மாதிரி பண்ணி நம்ம இது பண்ண வந்து பாருங்கள், இது நல்ல கனமாக இருக்குது. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 8 இதாக இருக்கா, பீஸாக இருக்கிறனால நமக்கு ரொம்ப நல்ல கனமாக இருக்கா. நம்ம இதை வச்சு நல்லா பிடிச்சிட்டு சோறு வடிக்க நம்ம இதை மாதிரி 2 பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, இப்போ 1 கிலோ 1.5 கிலோ அப்படிலாம் வந்து நம்ம பெரிய சட்டியில் வச்சு தான் வடிப்போம். அப்படிங்கல நம்ம இதை தூக்கி அழகாக பிடிச்சிக்கலாம். அப்புறம் எந்த ஒரு கனமான சட்டியோ ஒரு கனமான பாத்திரமோ இல்லை நிறைய குழம்பு அந்த மாதிரி நிறைய செய்யலாம் நமக்கு வந்து இந்த மாதிரி கனமாக இருந்ததுன்னா நமக்கு பிடிச்சிட்டு இது பண்ண இறக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், நமக்கு கையும் சுடாது. அதை விட இன்னொரு ஐடியா கூட பண்ணலாம். நான் ஏன் இப்படி 2 பக்கம் மட்டும் தையல் போட்டிருக்கேன் அப்படின்னா, அந்த பாருங்களேன், இப்படி கையை உள்ளே விட்டுட்டு இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையை இந்த பாருங்களேன் உள்ளே விட்டுருக்கோமா, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இப்படி கூட பிடிக்கலாம். பிடிச்சிட்டு எதையும் தூக்கலாம், எடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். நம்ம கையை அழகாக உள்ளே விட்டே பண்ணலாம். நம்ம கைக்கு வந்து எந்த இதுவும் பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த கையை இப்படி உள்ளே விட்டு நம்ம எதாவது பிடிக்கிறது இன்னும் நல்லா நமக்கு கிரிப்பாக இருக்கும், நம்ம கை உள்ளே விட்டு பண்ணையில். அதுக்கப்புறம் நார்மலாக இப்படியும் நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி இதை இப்படி வச்சு இப்படி பிடிச்சிட்டு நம்ம வடிக்கிறதா இருந்தால் வடிச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம இது சிலிக்கானில் விற்கிது, அது நான் வாங்கினேன். அது வந்து இது வந்து 2 வந்து நான் 150 ரூபான்னு வாங்கினேன். சில இடங்களில் 120 ரூபாயும் விற்கிது. ஆனால் இது வந்து என்ன ஆகுது தெரியுமா, இதை நான் சோறு வடிக்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மேலே நம்மளால் இது பண்ண முடியல, சுட தான் செய்யுது. இப்போ பெரிய சட்டியை நம்ம பிடிச்சி இதை தூக்கணுன்னா சுட தான் செய்யுது. அதை விட வந்து என்ன பண்ணலாம், இப்போ இரும்பு தோசை சட்டி, இரும்பு கடாயி அதெல்லாம் இதில் தூக்க முடியாது. தூக்கினோன்னா அப்படியே அது பிசு பிசுன்னு போய் ஒட்டிடும். இந்த சிலிக்கானில் நம்ம காசு கொடுத்து நம்ம வாங்கியும் இது அந்தளவுக்கு நமக்கு சூடு தாங்க மாட்டேங்குது. அதுவே வந்து நமக்கு இந்த புடு துணி அப்படி இந்த பழைய துணி இப்போ வெறும் பழைய நம்ம வெளுத்து போச்சு வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடுற ஒரு தலகாணி உரை தான். அந்த தலகாணி உரையை நம்ம சும்மா ஒரு ஊசி நூலை எடுத்து இந்த பக்கம் தச்சு மடித்து வச்சுக்கிட்டோன்னா இது நல்ல கனமாகவும் இருக்கும், நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது வந்து ஒரு டேபிளில் ஏதாவது நம்ம வைக்கிறோம், அது ரொம்ப கனமாக இருக்கும், அந்த டேபிள் வீணாக போயிடும் அப்படின்னு நினச்சோன்னா ஒரு பெரிய சட்டி கொண்டு வந்து வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அப்படிங்கலையும் இதே மாதிரி இதை எடுத்து போட்டு நம்ம இப்படி கீழே வச்சு இதுக்கு மேலே அந்த சட்டியை வச்சோன்னா அந்த அந்த டேபிள் வந்து சூடு தாங்கிக்கிறோம், எந்த ப்ராப்ளமும் வராது. அந்த மாதிரி இது வந்து நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். இந்த நார்மலான ஒரு சாதாரண தலகாணி உரம், அதுவும் பழைய தலகாணி உரம் நம்ம யூஸே பண்ணாதது, அதை வந்து நம்ம இதை வந்து இந்த மாதிரி பிரயோஜனமாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து நமக்கு நல்ல கனமாக இருக்கும். நமக்கு சோறு வடிக்கலாம் ரொம்ப எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. சோறு வடிக்கலாம் நல்லா அந்த கனம் தெரியுது. இந்த மாதிரி நான் வந்து நிறையா பண்ணி வச்சுருக்கேன். சரி, உங்ககிட்ட காட்டலோன்னு தான் இதை வந்து நான் இப்போ பண்ணியே காமிச்சேன். இந்த மாதிரி நீங்கள் 8ஆக மடிச்சிருங்க. மடிச்சுட்டு நீங்கள் இதே மாதிரி பண்ணுங்கள். அழகாக இப்படி கை உள்ளே விட்டும் நம்ம தூக்கி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிண்டுறது, இப்போ நம்ம ரொம்ப பெரிய சட்டியில் உட்காந்து கிண்டையில் இந்த கையில் ஆவிப்படும். அதனால் இப்படி பிடிச்சிட்டே நம்ம கிண்டணும்னு வச்சுக்கோங்களேன், கையில் ஆவிப்படாத நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி பிரயோஜனமான வீடியோவை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். போகிறோன்னா வடிகட்டி வந்து எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது வந்து நம்ம லப்பரு, அதாவது பிளாஸ்டிக் வடிகட்டி நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அது வந்து சுட சுட நம்ம டீ ஊற்றல, அது கெடுதல் பிளாஸ்டிக் அப்படின்னு. நான் ரொம்ப நாளாக சில்வர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக. அது என்ன பண்ணுறதுன்னா, இது எப்படி தேய்க்கிறதுனா இரும்பு நார் போட்டு தேய்க்கிறது. இரும்பு நார் போட்டு தேய்ச்சா தான் ஓரளவுக்கு இந்த பாருங்களேன், இந்த அளவுக்கு ஒரு மாதிரி இந்த அடுப்பு எப்படி தெரியுது பாருங்கள், கண்ணாடியாக தெரியுதா, இந்த அளவுக்கு ஆகுது. இரும்பு நார் போட்டு தேய்ச்சா தான் இந்த ஆகுது. ஆனால் அது என்ன ஆகும், சீக்கிரத்துலேயே வந்து அப்படியே ஒரு மாதிரி கம்பியாக நீட்டிட்டு அதுக்கப்புறம் கையில் குத்த ஆரம்பிச்சிரும். இது வந்து இரும்பு நார் போட்டு கழுவி வச்ச வடிகட்டி. இது பாருங்கள், இது இரும்பு நார் போட்டு இப்போ இதை இரும்பு நார் போட்டு ரொம்ப தேய்க்கலை, நார்மலாக தேய்ச்ச வடிகட்டி. இதுலேயே உங்களுக்கு நல்லா தெரியும், கண்ணாடியே தெரில பாருங்கள். இது பாருங்கள்,
நல்லா அடுப்பு தெரியுது ஓரளவுக்கு. ஆனால் இதில் தெரியல, நிறைய அந்த அதாவது இந்த டீ தூளோட துகள்கள் அடைச்சிட்ருக்கு. இப்போ வந்து நான் வந்து நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. அது வந்து எப்படின்னா, இதை வந்து எப்படி வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு பார்க்க தான் நான் இப்போ ஃபஸ்ட் டைமாக இதை பண்ண போகிறேன். வாங்க இது எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம அடுப்பை பொருத்தியாச்சு. அடுப்பை பொருத்திட்டு இதை வந்து இதில் காட்டுறோம். இது அப்படியே புகையாகுது, அதாவது அதில் அந்த டீ தூள் உள்ள துகள்கள்லாம் பாருங்களேன் அப்படியே எரியுது. அந்த டீ தூளோட துகள் இருக்கிறனால அப்படியே இது வந்து எரிய ஆரம்பிக்குது. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்குறேன். இந்த டீ தூளோட துகள் பூரா வந்து நல்லா அடைச்சிட்ருக்கு. இதை வந்து நம்ம பிளாஸ்டிக் வடிகட்டினா கண்டிப்பாக பண்ண முடியாது. இது சில்வர் வடிகட்டி அப்படின்றனால, அதான் ஸ்டீலு அப்படின்றனால இதை வந்து கண்டிப்பாக பண்ணலாம். இதில் உள்ள அந்த அழுக்கு நெருப்பில் காட்டவும் பாருங்களேன், அந்த அழுக்கெல்லாம் அப்படியே பொங்கிட்டு வருது, இந்த புகை வருது, உங்களுக்கே தெரியும். ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, ஹையில் வச்சிங்கன்னா நெருப்பு பிடிச்சி எரியுது. அதனால் நல்லா சிம்லே வச்சுக்கோங்க. சிம்லே வச்சுட்டு இப்படியே காட்டுங்க. சிம்மில் வச்சுட்டு காட்டையில் தான் அந்த துகள்கள்லாம் எரியிறது நல்லா நமக்கே கண் கூட தெரியுது. இதே மாதிரியே பண்ணி பாருங்க. ஏன்னா நான் இப்படி தான் பார்த்தேன், சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச வரையும் சிம்மில் வச்சு பண்ணுங்கள், இல்லாட்டினா ரொம்ப தீப்பிடிச்சி எரியும். எப்படி புகை வருது பாருங்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பண்ணணும் நீங்கள் இதை பண்ணையில். இதுவும் கொஞ்சம் போகாமல் தான் இருக்குது. நான் இதுலேயும் கொஞ்சம் காட்டிக்கிறேன். இது ஆனால் கருப்பாக ஆகுது. இது ஸ்டீல்னால உங்களுக்கு வந்து பார்த்திங்களா தீ பிடிச்சி எரியுது. இந்த கம்பிலாம் வந்து இதாகுது. நான் இது எனக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒழுங்காக இருந்ததுன்னா நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் இதை எனக்கு எப்படி இருக்குது, இது சரியாக ஆகுதா, இது வந்து ஓகேவா அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா உண்மையிலே தான் இரும்பு நார் வச்சு தான் நம்ம அழுத்தி தேய்ச்சாலுமே அந்த டீ தூளோட அந்த கரை வந்து நல்லா போய் அப்பிக்கிட்டு இருக்கு, வரவே மாட்டேங்குது. அதுவே வந்து நம்ம இந்த மாதிரி செய்யலை புதுசு மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்மளும் தான் ட்ரை பண்ணுவோமேன்னு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். இதில் அந்தளவுக்கு இல்லாதனால இது ஓரளவுக்கு இதாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து ஓரளவுக்கு நம்ம நல்லா இது நல்லா ஆனால் இப்போது அந்த துகள்கள்லாம் கொஞ்சம் மறைஞ்ச மாதிரி இருக்குது, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் விளக்காமே பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது உங்களுக்கு, இந்த ஜல்லடை வழியாக அடுப்பை பார்க்கையில் எப்படி இருந்தது, ஒரு மாதிரி அடுப்பு தெரியல கண்ணுக்கு. இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது பார்த்தீங்களா அடுப்பு. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது, அந்த துகள்கள்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. அதில் ஒட்டிகிட்டு இருந்த அந்த துகள்கள்லாம் எரிஞ்சு நல்லா சாம்பல் ஆயிடுச்சு. அது வந்து நமக்கு கண் கூடாவே தெரியுது. இதை நான் ஒரு விளக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா இது வந்து கருகி இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம விளக்கணும்ல, விளக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் நல்லாவே உங்களுக்கு தெரியுது, நல்லா கிளியர் ஆயிடுச்சுல. இப்போவே கிளியர் ஆயிடுச்சு. அந்த இதெல்லாம் நல்லா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு, அதனால் நல்லா கிளியர் ஆயிடுச்சு. குழந்தைங்க வீட்டில் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க, குழந்தைங்க இல்லாத நேரம் பண்ணுங்கள். அதுங்க எதுவும் கை வச்சிருச்சுன்னா ரொம்ப போயிடும். சரி நான் இப்போ விளக்குனதுக்கப்புறம் நல்லா கழுவியாச்சுங்க. இப்போ வந்து இந்த டேபிளில் வச்சு காமிச்சா இருட்டாக தெரியுமேன்றக்காக தான் நான் உங்களுக்கு வந்து இதை வந்து நல்லா இது பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒரு துகள் கூட இல்லை. எப்படி இருந்தது நான் ஃபஸ்ட்டு காட்டையில் எப்படி இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். அந்த துண்டு உங்களுக்கு எப்படி நல்லா கிளியராக தெரியுதா. அதில் ஏதாவது ரொம்பலாம் இல்லை, நான் முடிஞ்ச வரையும் நல்லா டீயில் காமிச்சிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே சூப்பர் ஐடியா தான் இது. ஸ்டீல் வடிகட்டினா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி
ரொம்ப வடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக தெரியுதா. ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் வந்து இந்த வடிகட்டி எவ்வளோ மோசமாக இருந்தது, இப்போ எல்லாம் கழுவிட்டு வந்துட்டேன். இந்த இடம்லாம் கொஞ்சம் கறி பிடிச்ச மாதிரி இருந்தது. நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் இந்த இது இருக்குல்ல ஏவன் கிளீனிங் பவுடரும் அந்த இரும்பு நார் வச்சு கொஞ்சம் தேய்ச்சேன்னா அவ்வளோதான், அது போயிடுச்சு. அந்த நெருப்பில் நம்ம அடுப்பில் காமிச்சோம்ல, அதனால என்னாச்சுன்னா இந்த இடம்லாம் வந்து ஒரு மாதிரி கறி பிடிச்ச மாதிரி இருந்தது. ஆனால் அதையும் நான் வந்து விளக்கிட்டேன். விளக்குனோட ஒரு தடவை விளக்குனோடனே போயிடுச்சு. இந்த வடிகட்டி பாருங்கள், இதுவும் சுமாராக தானே இருந்தது. இதையும் நம்ம நெருப்பில் காட்டணும்ல, இதுவும் பாருங்கள் நல்லா ஒரு அடப்பு கூட இல்லாமல் அப்படியே கிளியராக இருக்குது பாருங்கள். இது வந்து உண்மையிலே வந்து நல்ல ஐடியா, நல்ல மெத்தடு தான். நீங்களும் இதை போல் உங்கள் வீட்டில் சில்வர் வடிகட்டி இருந்தால் செஞ்சு பாருங்கள். நான் என் கண் கூட வந்து நான் பார்த்துட்டேன், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இதே மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்பப்போ வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு ஒருக்கா, ரொம்ப அடிக்கடி பண்ணக்கூடாது, அந்தளவுக்குலாம் நமக்கு வந்து அடைக்காது. ஒரு மாதத்துக்கு ஒருக்கா இதே மாதிரி நம்ம அடுப்பில் காமிச்சிட்டு அந்த துகள்களெல்லாம் நல்லா நம்ம இது பண்ணிட்டோம்னா இதே மாதிரி நல்லா சுத்தமாக கிளியராக ஆயிரும். எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் வடிகட்டி. அந்த ஓட்டையில் அப்படியே அழகாக தெரியுது. முன்னாடி நம்ம காட்டையில் உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, இப்போ அப்படியே பளிச்சுன்னு ஆயிடுச்சு, அப்படியே புதுசு மாதிரியே ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குது. நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், இது நல்லா இருக்குது இந்த ஐடியா. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமை என்னோடய வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.